டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுநீரக பாதிப்படைந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உடம்பில் உள்ள உப்புக்கள். இங்க உப்புக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்நார்மலா இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட், இதை சீரா வச்சுக்கவும், புரதங்கள் வெளியேறாமல் தடுக்கவும், கிரியாட்டினின் லெவல் சீரா வச்சுக்கவும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ என்ன உணவு முறை ஃபாலோ பண்ணணும், இதை ஸ்ட்ரிக்டா இந்த உணவு முறைகளை நம்ம இதுல உணவுல எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி சில ஹோம் ரெமடிஸ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணணும். இதனுடன் நீங்க எடுக்கக்கூடிய சிகிச்சை முறையை ஃபாலோ பண்றப்ப நீங்க நல்ல உங்களோட கிரியாட்டினின் லெவல் குறையிறதும், இஜிஎஃப்ஆர் லெவல், எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் லெவல் அதிகரிப்பதையும் நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஆக்சுவலா சிறுநீரக செயலிழப்பு, கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தியா இருக்குது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. சில பேர் சிம்டமேட்டிக்கா இருக்காங்க, சிலர் சிம்டமேட்டிக்கா இருக்காங்க. பல பேருக்கு பாத்தீங்கன்னா கிரியாட்டினின் 3-4 இருந்தா கூட நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு சப்போஸ் நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்ததுன்னா கால்கள்ல வீக்கம் வரும், முகத்துல வீக்கம் வரும், அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்காங்க. சைலண்டா 2 வரைக்கும் போறதுக்கு வரைக்கும் கூட எந்த சிம்டம்ஸும் இருக்கிறதுல 1.8, 1.9 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இஜிஎஃப்ஆர் 60க்கு கீழே குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு முறை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன், சிறந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது மூக்கிரட்டை சூப் அப்படிங்கிறது. ஸோ மூக்கிரட்டை அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல அப்படி கொடியாவும் ஓடி இருக்கும், கொஞ்சம் இதாகவும் இருக்கும். ஸோ இந்த மூக்கிரட்டையை என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். ஸோ அந்த மூக்கிரட்டையோட நார்மலா நம்ம இது பண்ணுவோம் பாத்தீங்களா, சிறுகன் பீலை, அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். இதனுடன் சீரகம், மஞ்சள், துத்தி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில ஒரு பல்ஸ் லைட்டா, ஏன்னா நம்ம இடிக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல முடியாது, அதுக்காக சொல்றேன். லைட்டா, அதுக்காக ரொம்ப இது பண்ணாதீங்க. ரொம்ப ஹீட்டா நம்ம இது பண்ணாலும் அதுல இருக்க சில ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அழிந்து போயிடும். ஸோ அதனால மைல்டா ஒரு பல்ஸ், இல்லை என்னால முடியும் ஒரு இடி இடிச்சுக்க முடியும்னா இடிச்சுட்டு, ஸோ இதனுடன் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா 500 ml தண்ணீர் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி 100 ml வடிகட்டணும். வந்த உடனே ஃபில்டர் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். ஸோ இந்த மூக்கிரட்டைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த நெஃப்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சிறுநீரகத்துல சின்ன சின்னதா இருக்கக்கூடிய யூனிட், செல் யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரான்ஸ். இது ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம புதுப்பிக்க முடியாது. ஸோ அந்த நெஃப்ரான்ஸ் டேமேஜ் அடையாம ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூக்கிரட்டைக்கு இருக்கு. ஸோ அதனால இது என்னன்னா நெஃப்ரோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மூக்கிரட்டை குடிநீரை தினமும் காலையில நம்ம எடுக்கணும். 2 வேளை எடுத்தாலும் நல்லது, பட் காலையில குடிக்கணும். மாலை நேரத்துல ஒரு சூப் குடிக்கணும். இந்த சூப்புக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முள்ளங்கி, நூக்கல், சுரக்காய் அப்படின்னா நல்லா குண்டு சுரக்காய் இப்படி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாட் மாதிரி இருக்கும், பானம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி குண்டு சுரக்காய் எடுத்துக்கணும். சோ அதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேற வாழைத்தண்டு, இந்த 4 காய்கள் போதும், வேற எதுவும் வேண்டாம். இது எல்லாமே நல்லா ஒரு கப், ரொம்ப கிடையாது, ஒரு கப் எடுத்துக்கணும். போட்டுட்டு அதுல எவ்வளவு தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னா, நல்லா 1 லிட்டர் தண்ணீர் ஊத்துங்க. கொஞ்சமா சோம்பு போடணும், சீரகம் போடணும், மஞ்சள் போடணும். மஞ்சள் போட்டு நல்லா பாயில் பண்ணி, இந்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, 1 லிட்டர் இருக்கக்கூடிய தண்ணீர் 200 ml நம்ம கொதிச்சு வைக்க இது பண்ணும். அதை நம்ம எடுத்து, அந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுத்தமான துணி இதுல வச்சுட்டு நல்லா வடிகட்டி பிழிஞ்சிடணும். ஸோ பிழியணும், ஏன்னா அந்த காயில இருக்க எக்ஸ்ட்ராக்டும் வரும். அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 ml வரும். ஸோ இந்த 200 ml அதாவது இது மாலை வேலையில நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு 3 மணிக்கு ஒரு முறை அல்லது 7 மணிக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா இந்த சூப்ஸை குடிக்கணும். இது நம்ம முக்கியமா குடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அந்த சோடியம் சீரா வைத்திருக்க வந்து உதவும். மஞ்சளானது தேவையில்லாத கழிவுகள் உடம்புல இருக்க உள்ள தாபிதம் நீர்த்தாரைகள்லாம் தாபிதம் அடைஞ்சிருக்கும், அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. ஸோ அதனால இந்த சூப்ஸை வந்து எடுக்கணும். இதனுடன் சில முக்கியமான உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 1 அல்லது 2 வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய்ன்னு நீங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரைக்கான்னு வட மாநிலங்கள்ல சொல்லுவாங்க. நம்ம சவுத்ல நல்ல குண்டா பெருசா இருக்கும் பாத்தீங்களா, அது ஒரு 2 வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல நார்ச்சத்து இருக்கு, கழிவுகளை வந்து நீக்கும். சோ அதனால இந்த 2 வெள்ளரிக்காய் நம்ம உணவுல எப்படியாவது சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா மதிய உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளரிக்காய், ஈவினிங் அந்த சூப் சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அப்ப அந்த ஒரு வெள்ளரிக்காயும் சாப்பிட்டு அந்த சூப்ஸ் வந்து குடிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சோ இந்த சின்ன வெங்காயத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவர்செட்டின் சத்து வந்து இருக்கு. இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், தாபிதத்தை வந்து தடுக்கக்கூடியது. மேலும் இந்த நெஃப்ரான்ஸ் இதனால செகண்டரியா ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் தன்மை வந்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு. சோ இந்த சின்ன வெங்காயம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம குழம்புல போடுவோம் அந்த மாதிரி இல்லாம எண்ணிக்கையில் ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து எடுக்கணும். சோ நார்மலா அதை சும்மா வதக்கிட்டு அப்படி கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு. சோ அப்ப இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதை லைட்டா சீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு வேணும்னா ஒரு 1/4 தக்காளி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடை மிளகாய். நம்ம பெல் பெப்பர் சொல்றோம்ல, அதுல எந்த கலர் ஆனாலும் சரி, பச்சை மஞ்சள் சிகப்பு இதெல்லாம் கலந்து என்ன பண்ணணும்னா சாலட் மாதிரி அதுல கொஞ்சம் எலுமிச்சை புதினா வந்து பவுடர் வீட்டுல காய வச்சு அடைச்ச பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, டாக்டர் நான் உப்பே சேர்த்துக்கிறதுல அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். உப்பே நம்ம சேர்த்துக்காம இருந்தோம்னா நம்மளோட கன்சப்ஷன் வந்து சில இடங்கள்ல ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி என்னன்னா உப்பு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம நரம்புகள் தசைகள் செயல்பட. நீங்க ரொம்ப கம்மியா எடுத்துட்டீங்கன்னா நம்ம ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிருவோம், ரொம்ப டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த உணவுல உப்பு இருக்கு அப்படிங்கிறத இருக்கு ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். சோ அது மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர். சோ காலிஃபிளவரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு அதை லைட்டா ஸ்டீம் பண்ணிட்டு அதுல நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோ ஏதோ ஒண்ணு போட்டு அந்த காலிஃபிளவர் 1 கப் சாப்பிடணும். 1/2 கப் காலிஃபிளவர் சாப்பிட்டாலே நமக்கு எத்தனை பாத்தீங்கன்னா 1.8 கிராம் வந்து நமக்கு நார்ச்சத்து வந்து கிடைக்கும். ஸோ 2 இது எடுக்கும் பொழுது, அதாவது 1 கப் எடுக்கும் பொழுது 3.6 கிராம் ஃபைபர். ஸோ ஃபைபர் நல்லா இருக்கும் பொழுது நமக்கு சத்துக்கள் நல்லா உடம்புல ஒட்டும், நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் சீரா வந்து வச்சிருக்கும், தேவையில்லாத உப்புக்கள் அப்சார்ப்ஷன் அந்த ஃப்ளூயிட்ல போய் உப்புக்கள் சேர்றது போன்றவற்றை தவிர்க்கும். ஸோ அதனால காலிஃபிளவரை வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 கப் காலிஃபிளவராவது எடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி ஒரு டயட் பிளானிங்கை ஃபாலோ பண்ணிட்டு பழங்கள் அப்படின்னா அன்னாச்சி பழம். ஏன்னா பழம் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும். அன்னாச்சி பழம், இந்த அன்னாச்சி பழத்தை கூட அப்படியே சாப்பிட்டா சில பேருக்கு ஒரு இது இருக்கும், ஒரு சாப்பிட்ட இது இருக்குங்கிறதுக்காக சும்மா லைட்டா உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம தோசைக்கல்ல இது பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன சூப்பு, இந்த உணவு முறைகள் இதை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நீங்க எடுக்கக்கூடிய மருந்து முறைகளோட சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரியாட்டினின் லெவல் ரொம்ப நல்லா ஃபென்டாஸ்டிக்கா வந்து குறையும். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கிட்னி பேஷண்ட்ஸ்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு புரதம் வேணும்னு நான் கொஞ்சமா முட்டை சாப்பிடலாமா, கொஞ்சமா சிக்கன் சாப்பிடலாமா அப்படின்னு. நம்ம மெட்டபாலிசமே அங்க பாதிக்கப்பட்டிருக்கப்ப நீங்க புரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்க வாய் வயிறு அவ்வளவுதானே தவிர சத்துக்கள் ஒட்டாது, உங்க கிட்னிக்கு பேர்டனா தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிரியாட்டின் லெவல் நல்லபடியா குறையிறத நம்ம கண்கூடா வந்து நமக்கு தெரியும். நன்றி.